ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवान् विचारिणे विशेष शून्यवादी भाषा विदेशारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे वसति दसन शिखरे तरणि तव लग्ना शशिनि कलंग कलेवनि मग्ना शशिनि कलंग कलेवनि मग्ना केशवतीर्था सुकर रूपा केशवतीर्था सुकर रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம். இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு 13வது அத்தியாயம், பகவான் வராகரின் தோற்றம். பகவான் வராகர் எப்படி தோன்றினார், ஏன் தோன்றினார், எதற்காக தோன்றினார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில். பகவான் வராகர் எப்படி தோன்றினார்? கடந்த வகுப்புலாம் படிச்சுட்டு வந்திருக்கும். பிரம்மதேவரின் நாசியிலிருந்து தோன்றினார். ஏன் தோன்றினார்? பூமியை மீட்பதற்காக தோன்றினார். ஏன் தோன்றினார், எப்படி தோன்றினார், எதற்காக தோன்றினார், எத்தனை முறை வராக அவதாரம் தோன்றினார்? 2 முறை. அதான் போன வகுப்புல படிச்சோம். 2 தடவை வராக அவதாரம் பண்ணியிருக்காரு. ஸ்வேத வராக கல்பத்துல ஒரு அவதாரம், அதாவது சாயம்பூமனுடைய கல்பத்துல ஒரு அவதாரம், அது ஸ்வேத வராக கல்பம். அதுக்கப்புறம் சக்ஷுஷமனுடைய கல்பத்துல ஒரு அவதாரம். 2 வராக அவதாரம். 2 அவதார நோக்கமும் ஒண்ணுதான். பகவானுடைய அவதார நோக்கம் எல்லாமே ஒண்ணுதான். என்னது பகவானுடைய அவதார நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து அசுரரை அழிப்பதற்காக நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். அசுரரை அழிக்கிறதுக்கு நேரடியா வரணும்னு இல்லை. ஆனா முதல்ல பரித்ராணாய சாதுங்க. விநாயக துஷ்கிருதி 2வதா. துஷ்கிருதினா அசுரன், கொடூர குணப்படுத்தவன். அவனை கொள்றது பகவான் 2வது பிசினஸா வச்சிருக்காரு. அது 2வது. அவருக்கு மெயின் வேலை அது இல்ல. ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னது? பரித்ராணாய. ஏன்னா அசுரங்களை கொள்றதுக்கு முருகபெருமானே போதுமே. சூரசம்ஹாரம் பண்ணியிருக்கார் இல்லையா? அசுரனை கொள்றதுக்கு முருகபெருமான் போதும், பார்வதி தேவி போதும். மகிஷாசுரனை வதம் செய்தார். மகிஷாசுர மர்தினி ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ விமோகினி நந்தனுகே. அப்புறம் அடுத்தது சரிங்களா? மகிஷாசுர மர்தினி. மகிஷாசுரனை வதம் பண்றதுக்கு பார்வதியே போதுமா இருந்தது. சூரசம்ஹாரம், சூரனை வதம் பண்றதுக்கு முருகப்பெருமானே போதுமா இருந்தது. திரிபுராசுரனை வதம் பண்றதுக்கு சிவபெருமானே போதுமா இருந்தது. அதனால அசுரங்களை கொள்றதுக்கு பகவான் நேரடியா வரணும்னு இல்லை. அப்ப எதுக்கு வராரு? பரித்ராணாய சாது. ஃபர்ஸ்ட் பக்தர்ல காக்கணும். முதல்ல பக்தர்ல காக்கணும். 2வது விநாயக சதுர்த்தி. செகண்ட் தான் விநாயக சதுர்த்தி. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மகிஷாசுரன், சூரசம்ஹாரம் இந்த மாதிரி தேவர்களை பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி அசுரங்களை தேவர்களே கொள்றாங்கன்னு சொன்னா,
இப்ப இருக்கிற அசுரங்களை பத்தி என்ன சொல்றது? இப்ப நிறைய அசுரங்கள்லாம் இருக்காங்க. கடவுள் கிடையாதுன்னு சொல்றவங்க, நானே கடவுள் சொல்றவங்க, கடவுள் கிடையாதுன்னு சொல்ற அசுரர்கள் இருக்காங்க, நானே கடவுள் சொல்ற அசுரர்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு தேவர்களும் தேவையில்லை. ஒரு பூகம்பம் வந்துட்டா எல்லா அசுரங்களும் உள்ள போயிடும். கடவுள் இல்ல இல்ல அப்படியே உள்ள போயிடும். டைம் பினிஷ். ஒரு பூகம்பம், ஒரு புயல், ஒரு சுனாமி, அவ்வளவுதான், ஒரு அசுரம் மிச்சமா. அதனால அசுரங்களை கொள்றது ஒன்றும் பகவானுக்கு பெரிய விஷயமே இல்லை. மெயினா அவர் என்ன பண்றாரு? பக்தர்களை காப்பதற்கு வேண்டியே அவதரிக்கும் பக்தவசலர். பக்தவசல பெருமாள் எங்க இருக்கு? ஒரு திவ்ய தேசம் இருக்கு, பக்தர் ஆவி பெருமாள்னு பேரு. பக்தர் ஆவி பெருமாள், பக்தவசல பெருமாள். என்னை பெற்ற தாயார்னு பேரு லட்சுமி தேவி. திருநின்ற ஊர், திருநின்ற ஊர் திவ்ய தேசத்துல, அது சென்னை பக்கத்துல இருக்கு. அங்க பெருமாளுக்கு பேரு பக்தவச்சல பெருமாள். பக்தவச்சலா பரமதயாலா ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா, அநாதநாதன தீன பந்தோ, ராதே கோவிந்தா. பக்தவச்சலன் பரமதயாளன். அதனால பகவான் பக்தர்களுக்காக வேண்டியது நேரடியா வர்றாரு, இல்லாட்டி அவர் வரவே மாட்டார். என்ன சொல்லியிருக்கு? பூமியை கொண்டு போய் சேத்துல வச்சுட்டார். கடலுக்கு அடியில் என்ன இருக்கும்? கடலுக்கு அடியில சகதி தான் இருக்கும். எந்த கடலுக்கு அடியில பூமி இருக்கு? பூமியிலேயே கடல் இருக்க. அது போனது கர்ப்ப கடல்ல போயிடுச்சு. பிரளயம் கர்ப்ப கடல்ல பிரளயம் பூமியை அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப சுயம்பூர்மனு கேட்டாரு, நான் என்ன பண்ணணும், எங்களுக்கான இடம் எங்கன்னு கேட்டா, அப்பதான் பிரம்மா ஜெய ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமையா கி. அப்பதான் பிரம்மா யோசிக்கிறாரு, இப்ப பூமி எப்படி நான் மேல கொண்டு வர்றது? அப்போ பகவான் மட்டும்தான் உதவி செய்யும். இதெல்லாம் தான் நேத்து வகுப்புல பேசிட்டு, பகவான் மட்டும்தான் உதவி செய்யும். அப்பதான் பகவான் வராக அவதாரம் பண்றாரு. பிரம்மாவுக்கே தெரியாது பகவான் எப்படி வரப்போறாரு, எப்படி உதவி செய்ய போறாரு. அவருடைய மூக்குல இருந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி வெளியே வந்தார். அவர் பெருசாய் 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 பிரம்மாண்டமான பர்வதம் மாதிரி ஆயிட்டார். வராகமூர்த்திக்கு இன்னொரு பேர் யஜ்ய வராகன்னு பேர். யஜ்ய வராகா. வேத மந்திரங்கள், வேத மந்திரங்களின் சொரூபமா இருக்கிறவர் வராகமூர்த்தி, வராக பெருமாள். வேத மந்திரங்கள் சொரூபம். ஏன்னா வேத மந்திரங்கள் எங்க இருந்து கிடைச்சது பிரம்மாவுக்கு? கிருஷ்ணாட்டிருந்து கிடைச்சது. வேத மந்திரங்கள் தான் பிரம்மாவுடைய சுவாசமே. பிரம்மா சுவாசிக்கிறது வேத மந்திரம் தான். அப்ப பிரம்மாவுடைய நாசிலிருந்து வருது வேத மந்திரங்களே. அந்த வராகமூர்த்தியே வேத மந்திரம் சொரூபம். அதனால இந்த வராகமூர்த்தி வந்த போது எல்லா லோகவாசிகளும் பாக்குறாங்க. ஜனலோக, தபோலோக, சத்தியலோக, இந்த லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. முனிவர்கள் இந்த மாதிரி லோகத்துல ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். இந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க முனிவர்கள், மகரிஷிகள், உயர்ந்த பிராமணர்கள், இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது மேல 7 உலகம் இருக்கு, கீழே 7 உலகம் இருக்கு. பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு? மேல 7 உலகத்துக்கு யார் போவா? கீழே இருக்கிற 7 உலகத்துக்கு யார் போவா? இந்த உலகத்துக்கு யார் இருப்பா? ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. ஊர்துவம்னா மேல் நோக்கி போறது. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. சத்விக குணம். சத்துவகுணத்துல யார் இருக்காங்களோ அவங்க உயர்கிற இடத்துக்கு போவாங்க. சாத்விகமான குணம் என்னது? எல்லாட்டையும் அன்பு செய்யறது, பணிவா இருக்கிறது, எளிமையா இருக்கிறது, வாய்மை, தூய்மை, தவம், கருணை, இதெல்லாம் சாத்விகமான. இந்த சாத்விகமான குணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த உடலை விட்டு மேல் கிரகத்துக்கு போவாங்க. ஊர்த்துவம். ஊர்த்துவம்னா மேல் நோக்கி. திலகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. திலகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஊர்த்த புண்டரீகம். மேல் நோக்கி போகுது. புண்டரீகம்னா பகவானுடைய தாமரை பாதம். சரி, அப்புறம் என்ன நடந்தது? இந்த ஜனலோக தபோலோக வாசிகள்லாம் பகவானுடைய
முடிஞ்சுட்டாங்க. ஏன்னா பகவான் ஒரு கர்ஜனை பண்ணார். அப்படின்னு வராகமூர்த்தி ஒரு கர்ஜனை பண்ண உடனே இந்த சத்தம் யாருதான் இருக்கும்? இது கட்டாயம் பகவான் தான் இருக்கும். உடனே வேத மந்திரங்களை கொண்டு இங்க யாரோ கர்ஜனை பண்றாங்களே, யாரு? அப்ப இங்க என்ன பண்ணலாம்? சரி. அப்ப இங்க என்ன நடந்தது? இந்த ஜனலோக தமோலோக வாசிகள்லாம் வந்திருக்கிறது பெருமாள் தான், மகாவிஷ்ணு தான் தெரிஞ்சுட்டு வேத மந்திரங்களை துதித்து பிரார்த்தனை செய்யறாங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஸ்வ பிரச்சோதயாத் ஹரி ஓம் அப்படி நாராயணனுடைய மந்திரம் சொல்றாரு. அதனால இந்த சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க மேல் உலகத்துக்கு போவாங்க, ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தம். அதுக்கப்புறம் ரஜோ குணத்துல இருக்கிறவங்க மத்திய திஷ்டந்தி ரஜசா. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க எப்ப பாரு சண்டை போடுறது, குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த உலகத்திலே வேற வேற உடம்பு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நாய், பன்னி, பூனை, மனுஷன், மிருகம், தாவரம், பறவை. மத்திய திஷ்டந்தி ரஜசா. ஜெகன்ன குண வெத்திஷா அதோ கச்சந்தி தாமசா. அறியாமை குணத்துல சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இல்ல, மந்த புத்தி, அப்புறம் பௌதிக விஷயங்கள்ல மூழ்கி போயிருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கீழ் பிரதேசத்துக்கு போயிடுவாங்க. ஜெகன்ன குண வித்திஷா அதோ கச்சந்தி தாமசா. அதுக்கப்புறம் என்ன? மூட சமக ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலியதே. திரும்ப திரும்ப பிறப்பாங்க, திரும்ப திரும்ப இறப்பாங்க. இதேதான் நடந்துட்டு. ஏன்னா இவங்க தமோ குணத்துல இருக்கு. தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு பக்தி பண்ண பிடிக்காது, காலை நேரமா எந்திரிக்க பிடிக்காது, சேவை பண்ண பிடிக்காது. ஆஹ் அப்ப தமோ குணம். இந்த மாதிரி 3 குணம் தான் நம்ம வாழ்க்கைய செயல்படுத்திட்டு இருக்கு. இந்த இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? 3 குணத்துல இயக்குதுன்னு சொல்றாரு கிருஷ்ணா. எங்க சொல்றாரு? இந்த பிரபஞ்சம் 3 குணத்துல இயங்கிட்டு இருக்கு. ஆஹ் 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 அது வேற. அது மாயை வெல்ல முடியாத கஷ்டங்கிற. இந்த ஜடையக்கு முக்குணம் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்யதே. அர்ஜுனா, இந்த பிரகிருதி இயற்கை 3 குணத்தில் செயல்படுகிறது. நம்ம எல்லாருமே பிறக்கும் போது 3 குணத்திலே தான் பிறந்தது. இந்த பூமியில பிறக்கிறவங்க எல்லாம் முக்குணத்துக்கு உட்பட்டவங்க தான். பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மானி சர்வசக. ஜட உலகம் 3 குணத்துல இயங்கிட்டு இருக்கு. அந்த 3 குணத்தினால பிடிக்கப்பட்டதுனால ஜீவாத்மா நினைச்சுக்கிறான் நான் தான் கர்த்தா. அகங்கார விமூடாத்மா. அகங்காரம் எதனால வந்தது? 3 குணத்தினால வந்தது. 3 குணம் எப்படி வந்தது? 3 குணம் யார்கிட்ட இருந்து வந்தது? பகவான் இருந்து அவர். 3 குணம் பகவான் இருந்து வந்தாலும், இந்த முக்குணமும் பகவான் இருந்து தோன்றினாலும் அவர் அதுக்கு அப்பாற்பட்டவராக தான் இருக்கு. எந்த குணமும் பகவான் டச் பண்ண முடியாது. ஏன்னா பகவானுக்கு சுத்த சத்துவம், பியூர் சத்துவம். அப்ப குணம்னா என்னது? குணா அப்படின்னா கயிறு. குணா அப்படின்னா கயிறு. அத கட்டுண்ட ஆத்மா. எது கட்டுண்ட ஆத்மா? குணத்தினால் கட்டுண்ட ஆத்மா. பந்தப்பட்ட ஆத்மா, குணத்தினால் பந்தப்பட்ட ஆத்மா. அப்ப இந்த 3 குணம் தான் தீர்மானிக்குது நான் எங்க போகணும். நான் ஜட உலகத்திலே இருக்கலாமா, இல்ல ஜட உலகத்திலே உயர் கிரகத்துக்கு போக போறேன்னா, தாழ்ந்த கிரகத்துக்கு போக போறேன்னா, இந்த உலகத்திலே வேற வேற சரீரம் மாற போறேன்னா, நான் என்ன ஆக போறேங்கிறது எது தீர்மானிக்குது? என் குணமே தீர்மானிக்கின்றது. அப்போ யார் செய்யறா? இப்போ ஒரு செயல் பண்றோம், நான் ஒரு செயல் பண்றேன். யார் பண்ணிட்டு இருக்கா?
யார் பேசிட்டு இருக்கா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், யார் பேசிட்டு இருக்கா? யார் பேசிட்டு இருக்கா? என் குணம் பேச வைக்குது. என்ன அன்பா பேசினா சாத்விகமான குணம் பேச வைக்குது. சண்டை போடும்போது ரஜோ குணம் பேச வைக்குது. ஏதாவது சொன்னா அப்புறம் பாத்துக்கலாங்க, இது தமோ குணம் பேச வைக்குது. கொஞ்ச நாள் போட்டுங்க, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க, அது தமோ குணம் பேச வைக்கும். அப்ப நம்முடைய பேச்சு, நம்முடைய மனம், நம் புத்தி, நம் செயல்கள் எல்லாமே மூணு குணத்திலே இருக்கு. அப்போ குணம்தான் செய்ய வைக்குது, ஆத்மா செய்பவன் அல்ல. அதனாலதான் பகவத்கீதை பகவான் சொல்றாரு, ஆத்மா கொல்லுபவன் அல்ல, கொலை புரிவனும் அல்ல அல்லன்னு. ஆத்மா யாரையும் கொல்றது இல்ல, ஆத்மா யாரையும் கொலை பண்றது இல்ல. அப்ப யார் பண்றா? இந்த குணம் செய்ய சொல்லுது. அவனை குத்து, அவனை வெட்டு, அவனை கொல்லு. ஏன் சொல்லுது? அந்த குணம் தூண்டுது. அர்ஜுனன் ஏன் சண்டை போட மாட்டேன்னாரு? அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு ஏன் சொன்னார்? ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ண உணர்வுல இருந்தார். ஆனா அர்ஜுனன் ஒரு தவறு பண்ணார். இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னது எதுக்காக சொன்னார் அர்ஜுனா? அறியாமையில சொன்னார். அப்ப அறியாமை என்னது? தமோ குணம். ஆனா அர்ஜுனன் தமோ குணத்தில் இருக்க முடியுமா? இல்லையே. கிருஷ்ணா கூட இருக்காரு, கிருஷ்ணா பக்கத்துல இருக்கிற எப்படி தமோ குணத்துல இருப்பாரு. ஆனா கிருஷ்ணா அர்ஜுனனை தமோ குணத்துல புகுத்தின. அதனால அர்ஜுனன் சொல்ற இந்த யுத்தம் நியாயம் இல்லை, நான் சண்டை போட மாட்டேன். ஆனா சத்தினுடைய டியூட்டி என்னது? சத்தினுடைய கடமை சண்டை போடணும். தன்னை நம்பிய பிரஜைகளுக்கு பாதுகாப்பு தரணும். கொண்ட கடமையில் அவன் செய்ய வேண்டிய கடமையை தவறிவிட்டவன் தமோ குணத்தை சார்ந்தவன், ரஜோ குணத்தை சார்ந்தவன். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழிழந்தான். அப்போ அதனால இந்த மூணு குணம் தான் செய்ய வைக்குது. இத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் என்ன குணம் இருக்கு நம்ம மார்க் போடலாம். காலையில் எந்திரிக்கும் போது ஒரு ஒயிட் ஷீட் வச்சுக்கணும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு ஒயிட் ஷீட் வச்சுட்டு அந்த எந்திரிக்கிறதே குணம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். காலையில 4:30 மணிக்கு 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சா சாத்விகமான குணம். 7 மணிக்கு எந்திரிச்சா ரஜோ குணம். 8:30 மணி 9 மணிக்கு எந்திரிச்சா தமோ குணம். ராத்திரி 9:30 மணிக்கு தூங்குனா சாத்விகமான குணம். ராத்திரி 11 மணிக்கு தூங்குனா ரஜோ குணம். 1 மணிக்கு தூங்குனா நானே ஒழுங்கா ஃபாலோ பண்றது. அப்ப பாருங்க இந்த குணங்களுடைய இன்ஃபுளுன்ஸ், குணங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு பாருங்க. அந்தந்த வேலைக்கு பிரசாதம் பண்ணி சாப்பிட்டா சாத்விகமான குணம். அந்தந்த வேலைக்கு பிரசாதம் பண்ணி சாப்பிட்டா சாத்விகமான குணம். அந்தந்த வேலைக்கு பண்ணதை 2 வேலை 3 வேலை சூடு பண்ணி சாப்பிட்டா ரஜோ குணம். 4 நாள் உள்ளதை நீ பிரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா தமோ குணம். பிரசாதாங்க 4 நாள் ஆச்சு, அதை பிரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா அது தமோ. பிரசாதம் தான், ஆனா அது சூடா சாப்பிடும், அப்படியே சாப்பிடும். அட்லீஸ்ட் சமைச்சு 2 மணி நேரத்துலயே சாப்பிடும். அது சாத்விக் ஃபுட். அந்த மாதிரி உண்ணும் உணவு, பேச்சும் பேச்சு, நடத்தை, செயல்பாடுகள், ஆடை அணிவது எல்லாமே 3 குணத்துலதான் இருக்கு. அப்ப யார் நம்மளை ஆட்டி வைக்கிறா? குணங்கள் தான் ஆட்டி வைக்கும். அந்த குணங்களை யாரு வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்? அதனாலதான் பகவத்கீதை புக்ல போட்டிருக்கு அந்த போட்டோ. கிருஷ்ணர் மேல இருப்பாரு, கிருஷ்ணர் காலு கீழே தாமரை பாத்துல மாயாதேவி இருப்பாங்க, அவனுக்கு கயிறு போட்டு 4 பேரை பிடிச்சிட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா அந்த போட்டோ? . 4 பேரை பிடிச்சிட்டு
பொம்மலாட்டத்துல வந்து பொம்மை எல்லாம் டான்ஸ் ஆடும். அதெல்லாம் போயிடுச்சு அந்த கலையில. எல்லாம் சினிமா டிராமா வந்துச்சு. அந்த பொம்மலாட்டத்துல என்ன நடக்கும், பொம்மைக்கு வேஷம் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பின்னாடி வந்து நூல் பிடிச்சிட்டு இருந்தேன். அந்த திரைக்கு பின்னாடி அவர் இருப்பார். ஆனா பார்த்தா பொம்மை எல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். அதான் அன்னைக்கு அன்னைக்கு பழைய சினிமா பாட்டுல நிறைய அர்த்தமுள்ள பாட்டு தான் பாடியிருக்காங்க. இன்னைக்கு அர்த்தமே இல்லாத பாட்டெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாட்டுல அர்த்தமே கிடையாது. நாராசு தான் இருக்கு. ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா. கிருஷ்ணர் பின்னாடி எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறார், நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த 3 குணம் தான் என்னை இயக்கிட்டு இருக்கு. இந்த 3 குணத்துல நான் வெளியில வரணும். அது எப்ப சாத்தியமா? பக்தி தொண்டு செய்யும் போதே 3 குணத்துல இருக்குமே. இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பக்தி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ் மாமியச்சோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவையே சகுணா சமதீதை தான் பிரம்ம பூஜாய கல்பனை. எந்த மாதிரி பக்தி செஞ்சாதான் 3 குணத்துக்கு வெளியில வர முடியும்? அவ்யபிச்சாரேன பக்தி. இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு கிருஷ்ணா. எனக்கு விபச்சார பக்தி வேண்டாம், அவ்யபிச்சாரேன பக்தி வேணும்னு சொல்றேன். உன்னுடைய கலப்படமான பக்தியில எனக்கு கொண்டு வர அதை போட்டு கலப்படம் இல்லாத பக்தி எடுத்துட்டு வாங்குறேன். மாமியச்சோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவை சகுணா. அப்பதான் 3 குணத்துக்கு சமிதீதை தான் பிரம்ம பூயாய கல்வி. பிரம்மங்கிற தளத்துல இல்லை. இந்த முக்குணத்தை கடந்தாதான் ஒருத்தர் பிரம்மன்கிற தளத்துக்கு வர முடியும். அதனால குறைந்தபட்சம் ஒருத்தர் சாத்விகமான குணத்திலேயாவது இருக்கு. ஏன்னா சாத்விகமான குணத்துல இருந்தா தான் பக்தியே பண்ண முடியும். ரஜோகுணம் தமோகுணத்துல பக்தி பண்ண எப்படி பக்தி பண்ண முடியும்? அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கு. ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேதையே அனாமிருதம் சுதம் சாத்விய கிருஷி. ரஜோகுணம் தமோகுணம் மேல போகும்போது ததா ரஜஸ்த காமலோபா, பௌதிக ஆசைகள், பேராசைகள். சாத்விகமான குணத்துல வந்து இது போகும். ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதः பகவத் தத்துவ விஞ்ஞானா முக்த சங்க சஜாய பிரிப்பிரதே ஹிருதய கிரந்தந்தி சிந்தந்தி சர்வ சம்சய ஸ்ரீயந்தி சாத்த கர்மா நிதிஷ்டவே ஆத்மனீஸ்வரே. பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்தில் உள்ள எல்லா ஸ்லோகமும் முக்கியமா என்ன சொல்லியிருக்கு? சாத்விகமான குணத்துல இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியும். ரஜஸ் தமஸ் என்னைக்குமே ஆபத்து தான். ரஜோகுணம் தமோகுணம் கூடவே கூடாது, அறவே கூடாது. பகவத்கீதையிலும் பகவான் நிறைய திரும்ப திரும்ப சொல்றாரு. அதனால இந்த ரஜஸ் தமஸ் வந்து வெளியில வரணும். அதான் சாதுக்களுடைய சங்கம். சாத்வதர்கள், சாதுக்கள், சத் சங்கம், சாத்வீகமானவர் சங்கம். அப்ப நம்ம பக்தர் சங்கத்துல வந்து இப்படி இருக்கோம். அடுத்த கொஸ்டின் வருவேன். ஓ நான் பிரபு, நான் வந்து பக்தர் சங்கத்துல தான் இருக்கேன், எனக்கு எப்படி நடந்தது அப்படி நடந்தது. அப்ப நான் இன்னும் ரஜோ குணத்துலதான் இருக்கேன், தமோ குணத்துலதான் இருக்கேன். நான் இன்னும் சாத்விகமான குணத்துக்கு வரல. அப்ப சாத்விகமான குணத்துக்கு வர என்ன பண்ணணும்? சாத்விகமான குணத்துல பக்தி செய்யணும். அப்போ இந்த 3 குணம் பக்தியிலயும் அப்ளை பண்ணலாம். பக்தியிலையும் பார்த்தா 3 குணம் அப்ளை ஆகும். எப்படி அப்ளை ஆகுது? சரி, முதல்ல ஜபம் எடுத்து. ஜபத்துல 3 குணம் எப்படி இருக்கு? 3 குணத்துல ஜபம் ரிவர்ஸ்ல இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் தமோ குணம் ஜபம் என்னது? தூங்கிட்டே இருக்கிறது. ஜபம் நடக்கல, தூக்கம் தான் நடந்தது. ரஜோகுண ஜபம் கையில பை இருந்ததான ஜபம் நடக்கவே இல்லை, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது ரஜோகுண ஜபம். சாத்விகமான ஜபம் என்னது? அந்த ஜபத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. அப்ப ரிசல்ட் எப்படி இருக்கும்? சரி, இதுல ரிசல்ட்
ஓகே, நான் உங்ககிட்டயே விட்டுறேன். கேள்வி கேட்டு பதில் உங்ககிட்டே இருந்து வரட்டும். சாத்தியமான ஜபம், ரஜஸ்தமம், ஜபஸ்தம். சாத்தியமான ஜபம், ரஜோகுண ஜபம், தமோகுண ஜபம். இது எப்படி ரிசல்ட் இருக்கும்? தமோ குணத்துல ஜெபம் பண்ண எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? ரஜகுணத்துல ஜெபம் பண்ண எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? சாத்தியமான குணத்துல ஜெபம் பண்ண எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், பகவான் நாம தான் சக்தி வாய்ந்ததாச்சே, நான் எப்படி பண்ணாலும் பகவானுடைய கருணை கிடைக்குமே. ஆனா கிருஷ்ணர் இதுவும் சொல்லியிருக்காரு, ஏதாமா பிரபத்தேந்து என்னிடம் சனடுவது கேட்டால் போல் நான் பலனளிக்கிறேன். யார் ஒருவர் என்னிடம் சனடுவதற்கு கேட்டால் போல் பலனளிக்கிறேன். சரி, இப்போ வந்து பகவானுடைய நாமத்தை வந்து சூரியனோடு வச்சுக்கணும். சூரியனோடு கம்பேர் பண்ண, பகவானுடைய நாமம் சூரியன் வச்சுக்கோம். இப்ப சூரியன் இருக்கு, எனக்கு இப்போ சூரியன் இருக்கு, ஆனா சூரியன் வந்து மேகம் மூடிடுச்சு. அப்ப அந்த வெளிச்சம் எனக்கு முழுமையா கிடைக்குமா? கிடைக்காது. சூரியன் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, ஆனா முழுமையா கிடைக்கல, கொஞ்சம் கிடைச்சது. சரி, பாதி மேகம் விலகுச்சு, அப்ப கொஞ்சம் கூடுதலா கிடைச்சது. முழு மேகம் விலகுனாங்க முழுமையா கிடைக்கும். அந்த மேக மூட்டை வந்து விலகணும். அந்த மாதிரி இந்த ரஜகுணம் தமோகுண சாட்டிங் வந்து அபராத சாட்டிங். 10வது குற்றம் என்னது? பௌதிக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமையை அறிந்திருந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் கவனக்குறைவா உச்சரிப்பதும். எப்படி? கவனக்குறைவா உச்சரிப்பதும் குற்றம். கவனம் எல்லாம் வேற பக்கம் இருக்கு இல்லையா? அதனால ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா சாண்டிங் வந்து கிருஷ்ணனோட கனெக்ட் பண்ணும். கோலகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் இருக்கு இல்லையா, பகவானுடைய நாம ஜபம் வந்து நம்ம கிருஷ்ணரோட கோலோவை தான் அதை கனெக்ட் பண்ணக்கூடியது. கனெக்ஷன் எல்லாம் போய் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கனெக்ஷன் இருக்கு, ஆனா கரண்ட் வரல. ஒரு லைன்மேன் என்ன பண்ண, லைட் கொடுத்துட்டு இபில போய் எழுதி கொடுத்து கரண்ட் கம்பெல்லாம் நட்டுட்டாங்க, ஒயர் எல்லாம் போட்டாங்க, அதை லைட் கொடுக்கல, அப்புறையே கரண்ட் வரும். டிரான்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ணணும்ல இல்லையா? சரி, நான் வந்து கோயிலுக்கு கனெக்ஷன் வேணும்னு போனேன், போய் எழுதி கொடுத்தேன். அப்புறம் அவன் என்ன பண்ணா, லைன்மேன் வந்து பார்த்துட்டு கம்பம் போட்டாங்க, வயிறு போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. கடைசியில் என்ன போடாம விட்டாங்க, கம்பி போடல. கரண்ட் வரல. கரண்ட் வரணும். அந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்டிங் கரண்ட் பவர் தான் ஹோலி நேம். சச் அ பவர்ஃபுல் வெப்பன். ஹோலி பகவானுடைய நாமத்துடைய மகிமை தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? நம்ம இன்னைக்கு எந்த நாம ஜெபம் பண்றோமோ, நீங்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த நாம ஜெபம் 2 முறை ஹரிதாஸ் தாக்கூர் காப்பாத்திருக்கு. நம்ம விளையாட்டா சொல்லிட்டு இருக்கோம், ஆனா இந்த ராம ஜெபம் வந்து 2 தடவை ஹரிதாஸ் தாக்கூரை காப்பாத்திருக்கு. ஒரு தடவை விலைமாதூர் சங்கத்துல, இன்னொரு தடவை ஒரு விலைமாதுனாலே ஹரிதாஸ் தாக்கூரை வீழ்த்த முடியல, மாயாதேவினாலே வீழ்த்த முடியல. மாயாதேவி சொன்ன மம மாயாதுரத்தியா, கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி. கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி வந்து ஹரிதாஸ் தாக்கூரை கவர முடியல. ஏன்? அப்ப அவர் பக்கத்துல கிருஷ்ணர் இருந்தாரா? ஹரிதாஸ் தாக்கூரா வந்து இளம் வாலிபன், 17-18 வயசுதான் இருக்கும். அப்போ சுத்தி யாரும் கிடையாது, ஒரு மாயாதேவி வந்துட்டாங்க. அப்போ ஒரு தடவை விலைமாது வந்தாங்க. அப்ப அவர் நினைச்சிருந்தா உல்லாசமா இருந்திருக்கலாமே. ஏன் ஹரிதாஸ் தாக்கூராவை அந்த மாயாதேவினாலையும் கவர முடியல, விலைமாதுவாலையும் கவர முடியல? ஏன்னா அவர் நாமாச்சாரியன். அவருக்கு நாமத்து மேல அவ்வளவு ருச்சி இருந்தது, அவ்வளவு வைராக்கியம் இருந்தது, அவ்வளவு ஜபம் பண்ணாரு. சாண்டிங்ல வந்து அவ்வளவு சின்சியரா இருந்தாரு. நம்மள மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் சாண்ட் பண்ணா என்ன இருப்பாரு? அவ்வளவுதான், பேரே இருந்திருக்காது பாகவதத்துல. சாரி, சைத்தன்ய சரிதாரத்துல இல்லையா?
சைதன்ய மகாபுரி அவர் போய் ஹரிதாஸ் தாக்கூரை போய் நாமாச்சாரிய பட்டம் கொடுத்துருப்பாரு. அப்போ ஒருவேளை ஹரிதாஸ் தாக்கூரா வந்து நம்மள மாதிரி சாண்டிங் பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டா மகாபிரபு நாமாச்சாரியம் சொல்லிருக்க மாட்டார். ஏன் அவருக்கு நாமாச்சாரிய? அவர் அவ்வளவு ரசிச்சு நாம ஜபம் பண்ணார். ஒரு நாள் ரூப கோஸ்வாமி எழுதியிருக்காரு ஒரு கவிதை. அதை வந்து பூரியில தங்கி இருக்கும் போது மகாபிரபு வந்து காமிக்கிறாரு. மகாபிரபு கவிதையை படிக்கிறாரு. ஹரிதாஸ் தாக்கூரா கண்ணுல கண்ணீர் வந்து மேல கீழே துள்ளி துள்ளி குதிக்கிறாரு. அப்படி என்ன எழுதியிருந்தாரு? அதை எழுதியிருக்காரு ரூப கோஸ்வாமி. ஓ பகவானே, உங்களது புனித நாமத்தை உச்சரிக்க எனக்கு ஒரு வாய் பத்தாது, எனக்கு 100 வாய் வேணும். 2 காதுகள் பத்தாது, அது கேட்கறதுக்கு 1000 காதுகள் வேணும். அப்படி எழுதியிருக்கு. அந்த நாமம் சொல்லும்போது கிருஷ்ணரின் இதயத்துல நடனம் ஆடுறாரு. நாமத்துடைய மகிமைகளை இப்படி ரூப கோஸ்வாமி எழுதியிருக்காருன்னா ஹரிதாஸ் தாக்கூருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாமத்தோடைய மகிமை என்ன? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோட மகிமை, பகவானுடைய நாமத்தோட மகிமை என்னது? ஒண்ணு ஹரிதாஸ் தாக்கூர். எந்த நாமத்தை, யாருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோமோ, நம்ம வந்து விளையாட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாமம் யாரையெல்லாம் காப்பாத்தி இருக்கு? ஹரிதாஸ் தாக்கூரை காப்பாத்தி இருக்கு. அப்புறம் வேற யாரை காப்பாத்தி இருக்கு? லிஸ்ட் நிறைய இருக்கு. பகவானுடைய நாமம் யாரை காப்பாத்தி இருக்கு? அஜாபலன் யமலோகத்துக்கு போக வேண்டியவர். அடுத்து யமதூதர் உயிர்ல உடலிருந்து உயிரை பிடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க வெளியே. அப்ப பகவான் நாமத்தை சொல்லிட்டாரு. ஆனா குழந்தைதான் கூப்பிட்டாரு. தன்னுடைய குழந்தைதான் கூப்பிட்டாரு அவர். ஆனா பகவான் என்ன பண்ணாரு? என்னை கூப்பிடுறாரு. அவரை விஷ்ணு தூதர் அனுப்பிச்சிட்டாரு. அதனால பகவான் நாமத்தை தெரிந்தோ தெரியாமலோ சொன்னாலும் பலன் உண்டு. அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துட்டு நான் கவனக்குறைவா சொன்னாலும் பலன் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நான் தான் பகவான் நாம சக்தி இருக்கே, நான் கவனக்குறைவா சொன்னேன் என்னன்னா அது பலன் கிடைக்க ரொம்ப நாள் ஆகும், வருஷங்கள் ஆகும் இல்லையா? சரி, அப்புறம் வேற யாரு? மிருகாரி. மிருகாரிங்கிற ஒரு வேடன் நாரதருடைய கருணையால பகவான் நாம சொல்லி தூய பக்தரானார். அப்புறம் திரௌபதி. திரௌபதி சபையில இன்சல்ட் பண்ணும்போது அங்க யார் இருந்தா? கிருஷ்ணர் இருந்தாரா? நாங்க யார் திரௌபதி காப்பாத்தினாங்க? பகவானுடைய நாமம் தான் காப்பாச்சு. பாருங்க, எந்த நாமம் இவ்வளவு பேரை காப்பாத்திருக்கோ, நமக்கு அந்த நாமத்து மேல நம்பிக்கை இருந்தா வேற எங்கேயா போமா நம்ம? பக்தர்களுக்கே சந்தேகம். ஏன்னா நாமத்தை முழுமையா சொல்றது இல்ல. நான் இந்த பூஜை பண்ணலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, அதை வழி பண்ணலாமா, இதை வழி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், என்ன பண்ணா பிரச்சனை எல்லாம் தீர்த்து போயிடும். ஹரிநாமத்துல இல்லாத வேற என்ன இருக்கு இதுல? ஹரிநாமம் அனைத்தையும் கொடுக்கும், அனைத்து விதமான ஆபத்துல இருந்தும் காக்கும். அப்புறம் வேற யாரு? பகவானுடைய நாமங்க கஜேந்திரன். அந்த நாமத்துல 2 வகையான நாமம் இருக்கு. ஒரு நாமம் வந்து பகவானுடைய நேரடி திருநாமம். இப்ப வந்து கிருஷ்ணா, ராமா, நாராயணா, மகாவிஷ்ணு, இது டைரக்ட் நேம். இன்னொரு நாமம் இருக்கு, அதுக்கு என்னன்னா பரமாத்மாவே, ஆதி மூலமே, பரபிரம்மனே, பரந்தாமனே, ஜெகதீஸ்வரனே, ஜெகத் ரக்ஷகனே, ஜனார்தனனே, இதெல்லாம் வந்து அவருடைய வைபவத்தை வைத்து நாமம். வைபவ நாமா. அப்புறம் ஒரு நாமம் வந்து வைபவம், அவருடைய வைபவங்கள் இருக்கிற நாமம். அப்புறம் இன்னொரு லீலா நாமம், அவர் லீலையை வைத்துக் கொண்டிருக்கிற நாமம். நந்த நந்தனா, யசோத நந்தனா, கோபிச்சன வல்லபா. சோ இப்படி கஜேந்திரன் ஆதி மூலமே கூப்பிட்டாரு. பகவான் உடனே வந்துட்டாரு. தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா? கஜேந்திரன் அவங்கள கூப்பிடலையே, ஆதி மூலம் தானே சொன்னாரு. அதெல்லாம் நம்மளை கூப்பிடல, ஒரு பகவான் தான் தெளிவா சொல்லிருக்கு பாகவதத்துல. ஆனா மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஆதி மூலம்னா நிறைய பேர் கணபதி நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்னன்னா ஆதி மூலம்னா கணபதி தானே. பாகவதம் தெளிவா சொல்லியிருக்கு, பகவான் தான் ஆதி மூலம். அப்போ ஒருவேளை
தேவர்கள் யாராவது ஆதி மூலமா இருந்தா அவங்கள வந்திருக்கணும். பிரம்மதேவர் மகாதேவர் உட்பட அங்க நிக்கிறாங்க பேசாம. ஏன்னா அவர் கஜேந்திரன் நம்மள கூப்பிடல, பகவான தான் கூப்பிட்டுருக்காரு. அதனால இந்த பகவானுடைய நாமம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நாம் அகால் பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பிதா நியமித ஸ்மரணேன காலஹா. அந்த 2 லைன் தான் நமக்கு சொன்னது. ஏதாதிருஷி தவ கிருபா பகவான் மமாமி தூர்தெய்வம் எதிர்ஷம் விகாஜனி நானுகாது. அது மகாபிரபு பணிவா சொல்றாரு. மகாபிரபு வந்து முழுமுதற் கடவுள். அவரு பணிவா சொல்றாரு, பகவானே உங்க நாமத்துல நீங்க முழு சக்தி வச்சிருக்கீங்க. பகவானே உங்க நாமத்துல நீங்க முழு சக்தி வச்சிருக்கீங்க. நாம் அகாரி பகுஜா நித சர்வசக்தி. அதை சொல்றதுக்கு இடநேர காலம் தேவையில்லை. தத்ரார்பித நியமித ஸ்மரணீன காலம் தான். ஆனாலும் பாருங்க, நான் ரொம்ப துர்பாகியசாலியா இருக்கேன். ஏதாதிருஷி தவ கிருபா பகவான் மமான் தூர் தெய்வம். எனக்கு அந்த நாமத்துல ருச்சி வர மாட்டேங்குது. அப்புறம் என்ன சொன்னாரு மகாபிரபு, எப்ப உங்க நாமத்துல கண்ணுல கண்ணீர் வருங்கிறார். நயனம் கலத்த அஸ்ருதாரையா வதனம் கத ருதயா கிடா உலகை நிஷிதேர் பபு கதா தவநாம கிரகணே பவிஷ்யதி. பகவானே உங்க நாமம் சொல்லும்போது எப்ப கண்ணுல கண்ணீர் வரும். நம்மளும் நாமம் சொல்றோம், கொட்டாவிதான் வருது, கண்ணீரா வருது. பாவதம் கேட்டா தூக்கம் வருது, ஜபம் பண்ணா தூக்கம் வருது, பகவத்கீதை படிச்சா தூக்கம் வருது. அன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு மகாபுரம். என்ன சொல்றார், நாம் அகாரி பகுதான நயனம் கலத்த ஸ்ருதாரையா வதனம் கத்கதருதையா. எப்ப என் உடம்பு நடுங்கும், நான் தழுத இருக்கும், மயில் குத்திட்டு நிற்கும், கண்ணுல கண்ணீர் வரும். நம்ம மத்தவங்களை அழ வைக்காம இருந்தா சரி, நம்ம கண்ணுக்கு கண்ணீர் வருது. அதனால பாருங்க, நம்ம இந்த ரஜோ குணம் தமோ குணத்துக்கு வெளியில வராத வரைக்கும் ப்ராப்ளம் தான். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம பக்தி பண்றோமா இல்லையா? பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பக்தி பண்ணாமல்லாம் இல்ல. நீங்க சாண்டிங் பண்றது இல்லையா? என்ன சேன் பண்றீங்க, நானும் சேன் பண்றேன், பாகவதம் படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்ப என்ன பண்றோம்? மேலேயே நீச்சல் போடுறோம், உள்ள போல. அப்படி கரையிலேயே நீந்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த கரைக்கு எங்க போறது? அப்போ ஆழமா போகணும். கடலுக்கு மேல நீந்தினா கிடைக்காது, கடலுக்கு அடியில போனதான் முத்து கிடைக்கும். கடலுக்குள்ள ஆழமா போனதான் முத்து கிடைக்கும். போன தடவை கூட இந்த உதாரணம் சொல்லியிருந்தேன். நீங்க கடலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய சமுதிரம் இருக்குல்ல, பீச்சு. பீச்ல போனா நிறைய ஆட்களை பார்க்கலாம். சிலர் வந்து சுண்டல் சாப்பிட்டுக்கா வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம். அங்க பீச்ல போய் அப்படியே அலையில பார்த்து சுண்டல் சாப்பிட்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பொண்ணை பையனை கூட்டு வந்துருவாங்க இல்லையா, அது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் என்ன நடக்கும், வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு பொண்டாட்டி சண்டை போட்டு, இல்ல மனைவி கணவன்ட்டியும் இல்ல கணவன் மனைவிட்டையும் சண்டை போட்டு வந்து கடல் அலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அலையை பார்க்கும்போது ஒரு மனசுல ஒரு அமைதி கிடைக்கும். சிலர் அலையே பார்த்துட்டு இருப்பாங்க, சிலர் கரையோரமா உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சிலர் வந்து உட்காந்து பேசிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, சிலர் கால் நினைச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, சிலர் குளிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, சிலர் நீந்தி விளையாடுவாங்க. ஆனா ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் அந்த கடலுக்கு அடியில போய் முத்தெடுப்பாங்க. ஒரு சில ஆள் மட்டும்தான் கடலுக்கு அடியில போய் முத்தெடுப்பாங்க. இதுல எந்த கேட்டகரி நமக்கு நாமளே டிக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நம்ம கடலுக்கு அடியில போய் முத்தெடுக்க போறோமா, இல்ல கடற்கரையில உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட போறோமா? ரொம்ப முக்கியம். அதனால சாதாரண விஷயம் இல்ல. சைதன்ய மகாபுரு நமக்கு கொடுத்திருக்கிற ஹரிநாமமும் பிரபுபார் நமக்கு கொடுத்திருக்கிறதும் சாதாரண விஷயமே இல்ல. இது கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது. எப்படி கடல்ல இருந்து முத்தெடுக்கக்கூடியதோ அது மாதிரி இது கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது. ரொம்ப சீரியஸா இருக்கும். சோ கிருஷ்ண பிரேமம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படணும். இல்லைங்க, நான் கஷ்டப்படாம முத்து எடுத்துட்டு வந்துருவேன்னா பிளாஸ்டிக் முத்து தான் கிடைக்கும், ஒரிஜினல் முத்து கிடைக்காது. கஷ்டப்படாம வேணா பிளாஸ்டிக் முத்து தான் கிடைக்கும். ஒரிஜினல் முத்து வேணா கொஞ்சம் கஷ்டப்படும், அதுக்காக ரொம்ப பே பண்ணணும். ஒரிஜினல் முத்து என்ன விலைன்னு தெரியுமா? இப்போ பியூர் பேர்ல். சங்கியாரிய கேட்ட இப்போ
சரி ஏதோ வந்துட்டு போகட்டும் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். யாராச்சும் நீங்க இன்னைக்கு வந்து முத்தெல்லாம் போடுறாங்க கம்மல்ல எல்லாம், இல்ல பிளாஸ்டிக் தான் போட்டுக்கிறாங்க. அதுல கூகுள்ல போடுங்க ஒரிஜினல் பேர்ல்ஸ் என்ன ரேட்டுன்னு போடுங்க இல்லையா. இப்போ கவரிங் கடை இருக்கு, அங்க போனா பிளாஸ்டிக் முத்து கடைக்கு வாங்கி போட்டுக்கலாம். அது பார்த்தா ஒரிஜினல் இருக்கு. ரொம்ப நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அவுட்டர் கவர் போயிரு தூக்கி போட்டு வேற. ஆனா ஒரிஜினல் முத்து வேணும்னா கொஞ்சம் பே பண்ணணும். அதுக்காக சிரமப்படணும், கஷ்டப்படணும் இல்லையா. சும்மா அப்படி வீட்டுல உட்காந்துட்டா அப்படியே முத்து வந்து நம்ம மடியில் விழுக, முத்துவை தேடி போகணும். அதே போலதான் கிருஷ்ண பக்தியில் நான் அனுபவிக்கணும், கிருஷ்ணனுடன் நான் அனுபவிக்கணும். அப்ப கிருஷ்ண பக்தியின் ஆழத்துக்கு போகணும். பிரபுபாதர் என்னதான் சொல்லியிருக்காரு, இந்த ஹரிநாமத்துல அப்படி என்னதான் இருக்கு, சின்சியரா பண்ணி பார்த்துருவோமே. அப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பியூரிஃபை ஆயிடும். நம்ம அப்படி விளையாட்டு பண்ணிட்டு அதனால இந்த பாயிண்ட் இங்க தான். வராகமூர்த்தி வந்தப்போ இந்த 3 கிரக வாசிகள்ல மேலுலக வாசிகள் அவரை பார்த்தாங்க, அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க வராகமூர்த்தியை மகிழ்விக்கிறதுக்காக. வராகமூர்த்தி அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக திருப்பி ஒரு கர்ஜனை பண்ணார். இப்படி கர்ஜனை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த சமுத்திரத்தை குதிச்சார். அப்போ அந்த கர்ப்ப கடல்ல அடியில சேத்துல மாட்டின்னு இருக்கிற அந்த பூமியை பகவானால காப்பாற்ற முடிச்சது இல்லையா. அதே மாதிரிதான் பௌதிக சாக்கடையில் நம்ம விழுந்துட்டோம். இதுதான் பாயிண்ட். பௌதிங்கிற சாக்கடையில நம்ம விழுந்துட்டோம். யார் நம்ம தூக்குவா? பகவான் தூய பக்தர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இந்த பௌதிக உலகம் வந்து சாக்கடைக்கு சமம், ரொம்ப ஒஸ்ட் பிளேஸ். அதனால இங்க கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்க கூடாது. இங்க வசதியா இருக்கு, எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க இருந்து வெளியே போகணும். அப்ப யார் நம்மளை தூக்கி விடுவா? ஆன்மீக குருவும் கிருஷ்ணரும் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல தூக்கி விடுறது. ஆன்மீக குரு கிருஷ்ணா வந்து கை கொடுக்குறாங்க, நான் கை நீட்டணுமே, கிருஷ்ணா அப்படி கை தூக்கணுமே. இல்லையே, நான் தூக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் போட்டோம், இல்லையா நான் இங்க கொஞ்ச நாள் எடுத்துக்கிறேன். கையை இப்படி அமுத்தி வச்சுட்டு சும்மா கை தூக்குனா பார்த்தது, கை தூக்க ஆசை இருக்கு, ஆனதுக்காக முயற்சி என்ன பண்ணோம், இந்த பக்கம் அந்த சாக்கடையோட செவரை பிடிச்சுக்கிட்டு இப்படி மட்டும் கையை தூக்கு, இதுன்னு விட முடியல இன்னும். அப்புறம் எங்க போறது? இந்த கையை விடணும், 2 கையும் தூக்கணும், 2 கையும் தூக்கணும். திரௌபதி 2 கையும் தூக்குனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்தார். ஒரு கையை தூக்குனப்பெல்லாம் வரல, 2 கையும் தூக்குனார், அப்பதான் கிருஷ்ணன் வந்தார். சைத்தன்ய மகாபுரு நித்யானந்த பிரபு 24 மணி நேரம் 364 நாள் 2 கை மேல தூக்கியே இருக்கிறாங்க. நம்மளால 24 நிமிஷம் 2 கை மேல தூக்கி வச்சிருக்க முடியாது. அவங்க 24 மணி நேரம் 365 நாளும் 2 கை மேல தூக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? முட்டாள் ஜீவாத்மாவே, பகவானே சரணடைச்சு சீக்கிரம் மேல போயிடு, கிருஷ்ணாட்ட போயிடு, இங்க இருக்காத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மகாபிரபு வந்திருக்காரு. பத்தித பாவன யாரெல்லாம் பத்தித பாவன? பகவான் பத்தித பாவன, கங்காதேவி பத்தித பாவன, வைணவர்கள் பத்தித பாவன, ஆன்மீக குரு பத்தித பாவன. அவ பதித்தார்னா யாரு? நான் தான். பதித்தார்னா என்னது? வீழ்ந்த ஆத்மா. பாவனா அந்த வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வந்தார். பகவானுடைய அவதார நோக்கம் என்னது? வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே வர. அதுல பாருங்க, கலியுகத்துல ரொம்ப கருணையோட எப்படி எல்லாம் பகவான் ஹெல்ப் பண்றாரு, உதவி செய்யறாரு. விழுந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்கு பகவான் நாமமே போதும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அப்ப நாம ரூபத்துல இருக்காரா? அடுத்தது எப்படிலாம் பகவான் ஹெல்ப் பண்றாரு கலியுகத்துல நமக்கு? முதல்ல நாம ரூபத்துல இருக்காரு, அப்புறம் வருஷா ரூபத்துல வர்றாரு, அப்புறம் பாகவதத்துல இருக்காரு, அப்புறம் தாரு பிரம்மம் ஜெகநாதரு,
அப்புறம் 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 அப்படி விழுப்புரம் போயிட வேண்டியதா இல்லையா? குரு, ஆன்மீக குரு. அப்புறம் வைஷ்ணவர்கள். இதுக்கு மேல என்னங்க சக்தி வேணும்? இவ்வளவு சக்தி பகவான் கொடுத்திருக்காரு. ஆனாலும் பாருங்க நம்ம எப்படி இருக்கோம். மகாபிரசாதே கோவிந்தே நாம பிராமண விஷ்ணு. மகாபிரசாதம் கோவிந்தர், அவரது நாமம் பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், பாகவதம் எல்லாம் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு வீழ்ந்த ஆன்மா விடுவிக்கிறதுக்கு? இவங்களோட கருணை வாய்ந்தவங்க யாரா இருக்க முடியுமான்னு சொன்னார். ஏமாலு தயாலு தாத்தா பசு பாக்கி ஜுகாரே பாசன விதாரே சுனி ஜான்ற குணகாட்டம். சாரிகண்டா காட்டு வழியா போகும்போது மகாபிரபு மிருகங்களை கூட பாட வச்சாரு. இவரோட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? அதனால சாண்டிங்ல தான் எல்லாமே இருக்கு. நம்ம நாம ஜபத்திலயும் நம்ம சேவையிலையும் அதை வந்து கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரஜஸ்தமஸ்க்கு மேல வந்து சாத்தியமான. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத். ஓகே, ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.